வணக்கம். இந்த வீடியோவில் நீட் சிலபஸில் 13th சாப்டர் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிசம், மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் மற்றும் காந்த விளைவுகள், அந்த சாப்டரில் ஒரு டாபிக் ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படக்கூடிய விசை. அந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய MCQ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வழக்கம் போல் இந்த கொஸ்டின் பேப்பரோட இந்த கொஸ்டினில் வந்து 6 கொஸ்டின்ஸ் இருக்குது, 6 MCQs இருக்குது. போத் தமிழ் மீடியம் அண்டு இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது பைலிங்குவலாக. கொஸ்டின் பேப்பருக்கான PDF லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு கொஸ்டினை கையில் வச்சுட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ இந்த MCQ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை ஷார்ட்டாக பார்த்துருவோம். முதல்ல ஃபோர்ஸ் ஆன் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு பார்ப்போம். Force on current carrying conductor placed in magnetic field, uniform magnetic field. ஓகே, அதாவது சீரான காந்தப்புலத்தில் வைக்கப்பட்டுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. இதுதான் நம்ம டாப்பிக்கு. இப்போ ஒரு காந்தப்புலம் இப்படி இருக்குது, இந்த டைரக்ஷனில் காந்தப்புலம் இருக்குது. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ஸ் வெர்டிக்கலி அப்வர்ட். இது வந்து அலாங் த ஒய் ஆக்சிஸ்னு வச்சுக்கோம். இப்போ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இப்போ ஒரு மின்னோட்டம் பாயக்கூடிய நேரான கடத்தி வைக்கிறோம். Current carrying conductor. A current carrying conductor is placed at an angle theta with the magnetic field. Magnetic field ஓட டைரக்ஷனுக்கு theta ஆங்கிளில் நம்ம ஒரு கடத்தி வைக்கிறோம். இந்த கடத்தியில் பாயக்கூடிய மின்னோட்டத்தினுடைய அளவு வந்து I. The current flowing through the conductor is I. ஓகே, இப்போ என்ன ஆகும்னா அந்த கடத்தி வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இந்த கடத்தி வந்து ஒரு விசையை உணரும். ஓகேயா, நம்ம எப்படி லாரன்ஸ் ஃபோர்ஸ் படித்தோமோ, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ சார்ஜ் பார்ட்டிகல் மூவிங் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு படித்தோம்ல. என்ன படித்தோம்? அது F ஈக்குவல் டு Q இன்ட்டு, தட் இஸ் F வெக்டார் ஈக்குவல் டு Q இன்ட்டு V வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு படித்தோம். அங்கே ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னது, கரண்ட்னா என்னது? கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ். நிறைய சார்ஜஸ் வந்து இந்த கடத்தி வழியாக போகுது, ஃப்ளோ ஆகுது. அப்போ அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மொத்த விசை என்ன அப்படின்னு பார்க்கணும். அதுதான் அந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. இந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய மொத்த விசைனா, இந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசைனா என்னென்னா, இந்த கடத்தியில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மின்துகளின் மீதும் செயல்படக்கூடிய விசையினுடைய கூடுதல் மொத்த விசை. அதுதான் அந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. சரி, அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி சார்ஜ்டு பார்ட்டிக்கல் மூவிங் இன்சைட் த கண்டக்டர். அதுதான். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இதை டெரைவ் பண்ணுறப்ப, இதிலேருந்து ஆரம்பித்து டெரைவ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் திஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் திஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னா, IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த கண்டக்டரோட லென்த் வந்து Lன்னு வச்சுக்கிறோம். LB த லென்த் ஆஃப் த கண்டக்டர். ஓகே, ஸோ ஐங்கிறது இதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். இந்த I மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார், மின்னோட்டம் மட்டும் ஸ்கேலார். பட் ஐயோட L சேர்க்குறப்ப இது வந்து என்னது, வெக்டார் ஆகிடுது. IL வெக்டார், கரண்ட் எலமெண்ட்னு சொல்லுவோம். IL வெக்டார். ஸோ F வெக்டார் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் ஃபார்முலா. இது வந்து இட் கிவ்ஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். இந்த ஃபார்முலா வந்து என் மதிப்பையும் தரும், திசையும் தரும். ஓகே, அப்போ என் மதிப்பு மட்டும் வேணும்னா என்னது, F ஈக்குவல் டு A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு AB சைன் தீட்டான்னு எழுதுவோம். அதே மாதிரி இங்கே வந்து என்னது, IL B sin theta, ஆர் நம்ம ஆர்டர் அப்படி சொல்லுவோம், BIL sin theta இப்படி சொல்லுவோம். இதுதான் F. இப்போ எஃப்க்கு டைரக்ஷன் இருக்குது, விசைக்கு டைரக்ஷன் இருக்குது. இந்த கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை.
அது எந்த திசையில் இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் FLH ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். இந்த ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் தான் இந்த ஃபோர்ஸ் ஆக்டிங்கான கரண்ட் கேரிங் கண்டக்டர் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதை வந்து சொல்கிறது. எப்படி அப்படின்னா இப்போ சப்போஸ் இந்த கடத்தி வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதா வச்சுக்கோங்க, இந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 fingers ஆஃப் லெஃப்ட் ஹேண்ட் இடது கையினுடைய முதல் 3 விரல்களை செங்குத்தாக வைக்கிறோம். இப்போ 4 finger ஆள்காட்டி விரல் வந்து காந்தப்புலத்தினுடைய திசையை குறிக்குது. இந்த நடுவிரல் இருக்குல்ல மிடில் ஃபிங்கர் அது வந்து டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், அதாவது அந்த கடத்தி இப்படி இருந்ததுன்னா அப்படி வச்சுக்குவோம், அப்போ நமக்கு வசதியாக இருக்கும். இப்படி இருந்ததுன்னா மிடில் ஃபிங்கர் ரெப்ரசன்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் இன்சைட் த கண்டக்டர். அந்த கடத்தியில் இந்த திசையில் மின்னோட்டம் பாயிருந்தா வச்சுக்கோம். அப்போது ஃபோர்ஸ் இஸ் ரெப்ரசன்ட் பை த தம். இந்த கடத்தியில் செயல்படக்கூடிய அந்த விசையினுடைய திசை வந்து இந்த பெருவிரல் தான் குறிக்கும். அதாவது இந்த கடத்தி வந்து இந்த திசையில் நகர ஆரம்பிக்கும். இந்த காந்தப்புலத்தில் இந்த திசையில் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தி இப்படி வச்சிங்கன்னா இந்த கடத்தி வந்து இந்த திசையில் போர்டுக்கு பர்பண்டிகுலராக முன்னோக்கி இப்படி நகர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த திசையில் தான் விசை செயல்படும். ஸோ ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளமிங் இடது கை விதி, இதுதான் திசையை குறிக்கிறது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வந்து நம்ம கார் ஸ்க்ரூ ரூலும் யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் கார் ஸ்க்ரூ ரூல். இங்கே வரணும் IL cross B. ஐஎல்ங்கிற இப்போ இந்த திசையில் இருக்குது அப்படின்னா IL cross B அப்படிங்கிறப்போ IL வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படிங்கிறப்ப எந்த திசையில் நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்க்ரூ இருக்குன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்க்ரூ வச்சு இப்படி ரொட்டேட் பண்ணி இது வந்து B cross IL. B cross ILனால் என்ன ஆகும், ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும் இல்லையா. B cross IL இந்த டைரெக்ஷன் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். B cross ILனால் இந்த டைரெக்ட் இப்படி ஸ்க்ரூவோட முனை இங்கே இருக்குது, இதுதான் ஸ்க்ரூவோட முனை அப்படின்னா இப்படி ரொட்டேட் பண்ணுறது ஸ்க்ரூ உள்ளே போகும், அது இன்வெர்ட் டைரெக்ஷன். ஆனால் நமக்கு வந்து அந்த B cross IL IL cross B அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்க்ரூ இப்படி ரொட்டேட் பண்ணும். இப்படி ரொட்டேட் பண்ணால் என்ன ஸ்க்ரூ வெளியில் வரும். அதுதான் நம்ம இந்த டைரெக்ஷன் சொன்னோம். இந்த டைரெக்ஷன் இந்த பெருவிரல் வந்து வெளிநோக்கி இருக்குது இல்லையா, அந்த டைரெக்ஷன் இதுதான். ஸோ இது நம்மளுக்கு தெரியணும். மேக்னிடியூடுக்கு என்ன ஃபார்முலா, டைரெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இது தெரிஞ்சதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இது முதல்ல நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம MCQ பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டின், இந்த சாப்டருக்கான ஃபார்முலா லிஸ்ட்டும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. ஃபார்முலா லிஸ்ட்டும் இருக்குது, இந்த சாப்டருக்கான கம்ப்ளீட் ஃபார்முலா லிஸ்ட்டும் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு படிச்சுக்கணும். ரைட், இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து என்னென்னா, த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எஃபெக்டார் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஆஃப் லென்த் L இன் அன் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு B வெக்டார் இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. காந்தப்புலம் B வெக்டாரில் உள்ள L வெக்டார் நீளம் உள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் காந்த விசை. L வெக்டார் கிடையாது, L தான் நீளமுள்ள மின்னோட்டம் பாயும் கடத்தியின் மீது செயல்படும் காந்த விசை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பார்த்தா நம்ம வந்து ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஃபார்முலா அதை வந்து வேறு விதமாக எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதான் அங்கே வந்து கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா I cross B வெக்டார் பை L வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி என்னென்னா L வெக்டார் கிராஸ் B வெக்டார் பை ஐன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி I இன்ட்டு L வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டி, ஆப்ஷன் டி வந்து I ஸ்கொயர்டு L வெக்டார் கிராஸ் B வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், நம்ம ஃபார்முலா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், என்னது, ஃபோர்ஸ் ஆக்டிங்கான கரண்ட் கேரிங் கண்டக்டர் இல்லையா, மின்னோட்டம் பாயும் கடத்தின் மீது செயல்படக்கூடிய விசை. என்ன ஃபார்முலா பார்த்தோம், F வெக்டார் ஈக்குவல் டு IL வெக்டார் கிராஸ் B வெக்டார். இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா இங்கே எங்கேயாவது டேரெக்டாக இருக்கானா, இல்லை. ஓகேயா, ஆனால் இந்த ஃபார்முலாவும் இதுவும் ஈக்குவல். எப்படி ஈக்குவல் அப்படின்னா, இப்போ இதை வந்து எழுதுனா எப்படி எழுதுவோம், இதுக்கு என் மதிப்பு எழுதுனா எப்படி எழுதுவோம், IL B sin தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா, A வெக்டார் கிராஸ் B வெக்டார்னா. அதேமாதிரி இதை எழுதுகிறப்ப என்னணும், ஐக்கு அப்படியே இருக்கட்டும், L கிராஸ் பியை வந்து எப்படி எழுதுவோம், LB sin தீட்டான்னு எழுதுவோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவும் ஈக்குவல், சேம். மற்ற எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எதுவுமே இதுக்கு ஈக்குவலாக வராது. ஸோ ஆன்சர் வந்து என்னது, இது. இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபார்முலா தெரிஞ்சிருந்ததுன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 2 என்னென்னா, இதுவும் ஒரு டைரக்ட் கொஸ்டின் தான். என்னென்னா, எ ஸ்ட்ரெயிட் ஒயர் ஹேவிங் மாஸ் ஆஃப் 1.2 kg அண்ட் லென்த் ஆஃப் 1 meter கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 5 ampere.
If the wire is suspended in mid-air by a uniform horizontal magnetic field, then the magnitude of the field அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்லாவில் 1 மீட்டர் நீளமும் 1.2 kg நிறையும் கொண்ட நேரான கம்பியின் வழியே 5 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. இந்த கம்பியானது கிடைத்தளத்தில் செயல்படும் சீரான காந்தப்புலத்தால் காற்றில் நிலைநிறுத்தப்படுகிறது எனில் அந்த காந்தப்புலத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், ஒரு ஒயர் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயரோட நிறை கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 1.2 kg. லென்த்து கொடுத்துட்டாங்க. லென்த்து வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மீட்டர். லென்த்து 1 மீட்டர். கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 5 ஆம்பியர். இது வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னா I = 5 ஆம்பியர்னு சொல்லிட்டாங்க. 5 ஆம்பியர். If the wire is suspended in mid-air by a uniform horizontal magnetic field, then the magnitude of the field is. இப்போ இதை வந்து அந்த இடத்துல காற்றுல அப்படி நிற்குது ஒயர், வேறு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. காந்தப்புலத்தை வச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு இதை நிறுத்தியிருக்காங்க. அப்போ எப்படி நிறுத்த முடியும்? இங்கே வந்து இதனுடைய வெயிட் வந்து எப்போதுமே என்னது, வெர்டிக்கலி டவுன்வர்டாக ஆக்ட் பண்ணும், செங்குத்தாக கீழ் நோக்கி செயல்படும். வெயிட்டு அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg, அது வந்து ஆக்ட் பண்ணும். அது கீழே பிடிச்சி இழுக்கும். அப்போ அதை பேலன்ஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னது, மேல் நோக்கி ஒரு விசை செயல்படணும். அதுதான் காந்த விசை, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அப்போ இந்த டைரெக்ஷனில் நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணணும்னா நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படி வந்து எப்படி கரண்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும் பாருங்கள். இப்போ இப்படி வைக்கணும். இப்போ தம்ப் வந்து ஃபோர்ஸ் மேல் நோக்கி இருக்குது, நடுவிரல் இருக்குல்ல, மிடில் ஃபிங்கர் வந்து டைரெக்ஷன் ஆஃப் கரண்ட்டு. அப்போ 4 ஃபிங்கர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ உள்நோக்கி இருக்கணும். கிடைத்தளத்தில், அதான் கிடைத்தளத்தில்னு சொல்லியிருக்காங்க. ஹரிசாண்டலாக இன்வர்டாக இருக்கணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம போடலாம் படம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போட்டால் என்ன அர்த்தம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் ஹரிசாண்டலி இன்வர்டு அப்படின்னு அர்த்தம். இன்வர்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்னு, போர்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டாக ஆக்ட் பண்ணுது. அப்போ தான் நமக்கு ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன் இருக்கும். இதான் இது. இப்போ இங்கே என்ன கான்செப்ட்னா, இப்போ இந்த ஃபோர்ஸும் இந்த ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஒயர் வந்து அந்த இடத்துல நிற்கும். அப்போ FB = என்னது, FG. இதுதான் கான்செப்ட்டு. FB என்னது ஃபார்முலா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். BIL sin θ. BIL sin θ = FGக்கு என்ன ஃபார்முலா, mg. ஓகே. இப்போ இதில் வந்து sin θ என்னன்னு பாருங்கள். sin θங்கிறது என்னது, ILக்கும் B வெக்டாருக்கும் IL வெக்டாருக்கும் உள்ள டைரக்ஷன். B வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, போர்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டாக இருக்குது. IL வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, பர்பண்டிகுலர். அப்போ θ வந்து இங்கே 90 டிகிரி. θ 90 டிகிரினா sin 90 எவ்வளோ, sin 90 டிகிரி 1. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, BIL = mgன்னு கிடைக்கும். நம்ம என்ன கேல்குலேட் பண்ணணும்னு பாருங்கள். என்ன கேட்குறாங்க இங்கே அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. இப்போ இங்கே நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தா அந்த ஒயர் வந்து அந்த இடத்துல நிற்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். அப்போ B தான் நமக்கு வேணும். அப்போ B = mg by இந்த IL இந்த பக்கம் வந்துடும். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், m வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.2 kg, 1.2 இன்ட்டு G வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 9.8 m/s², டிவைட் பை I வந்து 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்டு L வந்து 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். என்ன வரும் அப்படின்னா 1.2 × 9.8 வந்து 11.6ன்னு வருது, 11.76 வருது, டிவைடட் பை 5. இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 2.352 வருது. 352 டெஸ்லா. இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணால் ஒரு 2.4ன்னு சொல்லலாம். அதான் ஆப்ஷனில் இருக்குது, 2.4 டெஸ்லா. 2.4 டெஸ்லாங்கிறது ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின். இது வந்து கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின். இது a circular loop of radius R carrying current I is placed in a uniform magnetic field perpendicular to the loop. The force on the loop is அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. R ஆரமும், R ஆரமும் I மின்னோட்டத்தையும் கொண்ட வட்ட வளையத்தின் தளமானது சீரான காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ளது எனில் வளையத்தின் மீது செயல்படும் விசை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது, அதோட ஆரம் வந்து ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் லூப் வந்து Rன்னு சொல்லிட்டாங்க. இது வழியாக கரண்ட் வந்து போகுது. இந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகிறதா வச்சுக்கோம். எந்த டைரெக்ஷனில் கரண்ட் போகுதுன்னு அவங்க சொல்ல, நம்மளாம் அசியூம் பண்ணிக்குவோம். கிளாக் வைஸில் கரண்ட் போகிறதா வச்சுக்குவோம், I கரண்ட்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் த லூப், அதாவது இந்த லூப்புக்கு பர்பெண்டிகுலராக இன்வர்டாக கூட நம்ம வச்சுக்கோமே, இந்த டைரெக்ஷனில்
போர்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டாக காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி இப்படி இந்த டைரெக்ஷனில் போர்டுக்கு பர்பண்டிகுலராக இன்வர்டாக காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்கோங்க. இப்படி இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட்ஸ் பர்பண்டிகுலர் டு த போர்டு, இந்த டைரெக்ஷனில் இன்வர்டாக ஆக்ட் பண்ணுறதா வச்சுக்கோங்க. அப்போ இப்படி இருந்ததுன்னா இந்த லூப்பில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்ட்ரெயிட் கண்டக்டருக்கு தான் ஃபார்முலா. ஸ்ட்ரெயிட் ஒயராக இருந்ததுன்னா அதில் ஐஎல் எலமெண்ட் அப்படின்னா ஐ கரண்ட்டு, எல் லென்த் அப்படின்னா அதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் ஃபார்முலா தான் படிச்சிருக்கோம். எஃப் வெக்டார் ஈக்குவல் டு அது ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், இதான் நம்ம படிச்சிருக்கோம். லூப்புக்கு வந்து படிக்கலை. பட் இதை வந்து இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இப்படி ஒரு லூப் இருக்குது, இதை வந்து ஒரு சின்ன எலமெண்ட்டாக எடுத்துக்குவோம். சின்ன எலமெண்ட் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா அதோட இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயராக தான் தெரியும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயராக தான் தெரியும். ஸோ இப்போ இதில் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து ஐ, இந்த லென்த் வந்து எல்லுன்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ இதில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ இருக்கும், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார் தான். ஓகே, இது எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எந்த டைரெக்ஷன், ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன், கரண்ட் வந்து அப்வர்டாக போகுது. அப்போ ஃபோர்ஸ் வந்து என்னது, அலாங் த டம்ப், இந்த டைரெக்ஷனில். ஸோ இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ் இந்த எலமெண்ட் மட்டும். இப்போ இதே மாதிரி டயாமெட்ரிக்கில் ஆப்போசிட்டாக இதே லென்த்தில் இங்கே ஒரு எலமெண்ட் எடுத்திங்கன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர். இதில் கரண்ட் எப்படி போகும், அங்கே பாருங்கள் இப்படி வருது டவுன்வர்ட். அப்போ இங்கேயும் அதே ஃபார்முலா தான், எஃப் வெக்டார் ஈக்குவல் டு ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், சேம் வேல்யூ தான் கிடைக்கும். ஆனால் டைரக்ஷன் பாருங்கள், ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணால் இங்கேயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வர்டு தான், கரண்ட் வந்து டவுன்வர்ட். அப்போ ஃபோர்ஸ் வந்து என்ன ஆயிருது பாருங்கள், பெருவரல் இந்த பக்கம் வந்துடுது. அப்போ இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, இந்த ஃபோர்ஸ். அப்போ ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ரெண்டு டயாமெட்ரிக்லேயும் ஆப்போசிட்டாக ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சேம் லென்த்தில் நமக்கு ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் என்னது, ஈக்குவல் அண்டு ஆப்போசிட். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது, இந்த டைரெக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0, நெட் ஃபோர்ஸு 0. லூப்பை வந்து இந்த பக்கமும் இருக்காது, இந்த பக்கமும் இருக்காது. இதே மாதிரி டயாமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக ரெண்டு எலமெண்ட் இந்த டைரெக்ஷனில் இங்கே எடுத்துக்கலாம், அப்படி இப்படி எங்கே எடுத்துக்கிட்டாலும் டயாமெட்ரிக்லி ஆப்போசிட்டாக ரெண்டு எலமெண்ட் எடுத்துட்டா எல்லா ஃபோர்ஸும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து என்னது, 0, நெட் ஃபோர்ஸு 0. ஓகே, லூப் இது வந்து சர்க்குலர் லூப்பு தான், இல்லை ஒரு ஸ்கொயர் லூப்பாக எடுத்துக்கிட்டிங்கனாலும், இல்லை ஒரு ட்ரையாங்கிளாக ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னில் நீங்கள் எந்த லூப் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து த கரண்ட் கேரிங் லூப் when it is placed in a magnetic field it experiences the zero force. ஃபோர்ஸ் வந்து 0 தான். சிமெட்ரிக்கலாக சமச்சீர் தன்மை வாய்ந்த ஒரு வளையம், மின்னோட்ட வளையத்தை காந்தப்புலத்தில் வைக்கிறப்ப அதன் மீது செயல்படக்கூடிய நிகர விசை வந்து 0 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின் பார்க்கலாம். 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் தான் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் வந்து சிம்பிள் தான். A rectangular coil ABCD is hung from one side of a balance as shown in figure. A 500 gram mass is added to the other arm to balance the weight of the coil. A current of 9.8 ampere is passed through the coil and a constant magnetic field of 0.4 Tesla acting inward in XZ plane is switched on such that only arm CD of length 1.5 cm lies in the field. The additional m, small m, must be added to regain the balance is அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏபிசிடி என்ற ஒரு செவ்வக வடிவ கம்பிச்சுருள் ஒரு தராசின் ஒரு புறம் தொங்கவிடப்பட்டுள்ளது. அதன் எடையை சமன் செய்ய தராசின் மறுபுறம் 500 கிராம் நிறை தொங்கவிடப்பட்டுள்ளது. கம்பி சுருளில் 9.8 ஆம்பியர் மின்னோட்டம் பாய்கிறது. மேலும் 1.5 சென்டிமீட்டர் நீளம் உள்ள சிடி பகுதி 0.4 டெஸ்லா எக்ஸிசட் தளத்தில் உள்நோக்கி சீரான காந்தப்புலத்தில் இருக்கிறது எனில் தராசை சமநிலைக்கு கொண்டு வர தராசின் மறுபுறம் சேர்க்க வேண்டிய கூடுதல் நிறை ஸ்மால் எம் எவ்வளவு அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ நமக்கு டயக்ராம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு பேலன்ஸ் இப்படி இருக்குது, இதில் ரெண்டு பக்கமும் ஒரு தராசோட ரெண்டு பேன் இருக்கும் இல்லையா, அந்த இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடு வந்து ஒரு காயில் தொங்க விட்டுருக்காங்க, ஒரு ரெக்டாங்குலர் காயில், இப்படி ரெக்டாங்குலர் காயில். இது வந்து ஏபிசிடிங்கிற ரெக்டாங்குலர் காயில். இப்போ இந்த காயில் தொங்க விடுறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த இடம் இது இந்த பக்கம் வந்து கீழே இறங்கும். அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பக்கம் வந்து
ஒரு 500 கிராம் மாஸ் நிறைய வந்து தொங்க விடுறாங்க. அப்போ இந்த மாஸ் தான் இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறது. அப்படின்னா இந்த கம்பிச்சுருளுடைய நிறையும் இந்த 500 கிராமும் சேம். அப்போ இந்த கம்பிச்சுருளுடைய நிறை வந்து 500 கிராம்னு அர்த்தம். என்னுடைய மொத்த நிறை வந்து 500 கிராம்னு அர்த்தம். ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வந்து ஒரு காந்த புலத்தை அப்ளை பண்ணுறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் அப்ளைடு. எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா XZ பிளேன்னு சொல்கிறாங்க. XZ பிளேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ்னா இது வந்து Z ஆக்சிஸ் இப்படி இருக்கும். அப்போ இந்த ஹரிசாண்டல் பிளேன் இந்த கிடைத்தளத்தில் ஒரு காந்த புலத்தை அப்ளை பண்ணுறாங்க. இன்வேர்டாக பர்பண்டிகுலர். இப்போ இந்த இடத்துல ஒரு பிளேட் வச்சா எப்படி இருக்கும், அதான் XZ தளம். அந்த தளத்தில் இன்வேர்டாக மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது இப்படி. அப்போ அதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறோம். XZ தளத்தில் சீரான காந்த புலம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. ஓகே. இது வந்து இந்த இப்போ இந்த பேப்பரோட தளம் இதுதான் ஹரிசாண்டலாக இருக்குது கிடைத்தளம். இதுதான் XZ தளம். இதுக்கு பர்பண்டிகுலராக அப்படி போகுது கீழ் நோக்கி மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ அந்த காந்தப்புலம் வந்து B, அதோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா B வந்து 0. இதோட வேல்யூ வந்து 0.4 டெஸ்லா அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த லூப்பில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் வந்து எவ்வளோ அப்படின்னா அதோட டேரெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னா இந்த டேரெக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆகுது. கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 9.8 ஆம்பியர். இதில் ஃப்ளோ ஆகுடைய கரண்ட்டு 9.8 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுது. அப்போ நமக்கு தெரியும் இது வந்து ஒரு கரண்ட் கேரிங் லூப். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த லூப்போட இந்த ஸ்கொயர் லூப்போட இந்த பகுதி CD மட்டும்தான் காந்தப்புலத்தில் இருக்குது. மற்றதெல்லாம் எதுவும் காந்தப்புலத்தில் இல்லை. ஏன்னா காந்தப்புலம் இப்படி தான் நம்ம வந்து கொடுக்குறோம். இந்த கடத்தை குறுக்கு அப்படி தான் கொடுக்குறோம். அப்போ இந்த போர்ஷன் CD அதோட லென்த்தும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ லென்த்து கொடுத்துருக்காங்கன்னா 1.5 சென்டிமீட்டர் லென்த்து. இப்போ லென்த்து வந்து எவ்வளோ, இந்த CDயோட லென்த்து வந்து 1.5 சென்டிமீட்டர் சொல்லியாச்சு. அப்போது நமக்கு தெரியும் கரண்ட் கேரிங் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சா அதில் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா. ஒரு மின்னோட்டம் பாயும் கடத்திய CD அது காந்தப்புலத்தில் வச்சா அதில் விசை செயல்படும். அப்போ இந்த விசை எந்த திசையில் செயல்படும், நம்ம ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அப்ளை பண்ணலாம். காந்தப்புலம் வந்து செங்குத்தாக கீழ் நோக்கி இருக்குது. கரண்ட் வந்து பாருங்கள் மிடில் ஃபிங்கர் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த டைரெக்ஷனில் இருக்கும் இல்லையா. எந்த டைரெக்ஷனில், ஆமாம் CD XZ இப்படி இருக்குன்னா கரண்ட்டோட டைரெக்ஷன் இப்படி வரும். இந்த டைரெக்ஷனில் இருக்கலாம், இல்லை டவுன்வேர்டாக வரணும். அப்போ வந்து உள்நோக்கி காந்தப்புலம் இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த டைரெக்ஷன் இதான் கரெக்ட். XZங்கிறது அவங்க வந்து இப்படி எடுத்திருக்காங்க, உள்நோக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து அதாவது இது X, இது Y, இது Z அப்படி வச்சுக்கணும். அப்போ XZ தளங்கிறது இந்த போர்டோட தளம் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ தான் டைரெக்ஷன் வந்து கரெக்டாக வருது. இந்த போர்டோட தளம் தான் XZ தளம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இதுக்கு இன்வர்டாக இருக்குது. இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதா வச்சுக்குவோம். இந்த டைரெக்ஷனில் இருந்ததுன்னா இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு 4 ஃபிங்கர் இன்வர்டாக இருக்குது. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷன், இந்த டைரெக்ஷன் மிடில் ஃபிங்கரோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் வந்து டவுன்வர்ட், வெர்டிகலி டவுன்வர்ட். சரியா. இந்த போர்டோட தளத்தில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதா வச்சுக்கோம், இன்வர்டாக ஆக்ட் பண்ணுது. சரி. அப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபோர்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும், இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், வெர்டிகலி டவுன்வர்ட். இந்த டைரெக்ஷனில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணோம். அப்படின்னா ஆல்ரெடி பேலன்ஸாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இது கீழே பிடிச்சி இழுக்கும், காயில் கீழே பிடிச்சி இழுக்கும். அப்போ இது வந்து என்னது மேலே போகும். அப்போ அந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா இன்னொரு மாஸ் வந்து இதில் ஆட் பண்ணோம். அந்த மாஸ் எவ்வளோ அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இந்த மாஸ் எதை பேலன்ஸ் பண்ணுறது, ஆல்ரெடி ரெண்டும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. காயிலோட மாஸும் இதுவும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு இப்போ வந்து பேலன்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகிறது வந்து இந்த ஃபோர்ஸ்னால தான். அப்போ இந்த ஃபோர்ஸு இந்த மாஸ் பேலன்ஸ் பண்ணணும். இந்த ஃபோர்ஸை இந்த மாஸோட வெயிட் வந்து பேலன்ஸ் பண்ணணும். இந்த மாஸ் எவ்வளவோ அதோட வெயிட்டு இந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும்னா இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணால் போதும். அப்போ இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுற லாரன்ஸ் ஃபோர்ஸ் FB அப்படின்னு வச்சுக்குவோம் ஈக்குவல் டு இந்த மாஸோட வெயிட்டு mg. அவ்வளோதான். FBக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், BIL sin θ ஈக்குவல் டு mg. இங்கே sin θவோட வேல்யூ வந்து 1 இல்லையா, sin 90 1, ஏன்னா இங்கே 90 டிகிரி, sin 90 1. இப்போ BIL ஈக்குவல் டு mg. நமக்கு தேவை வந்து இந்த m மாஸ் தான் தேவை. அப்போ m ஈக்குவல் டு என்ன வரும், BIL/Gன்னு வந்துடும். நோன் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா இங்கே எழுதுகிறேன், m ஈக்குவல் டு B வேல்யூ கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.4 டெஸ்லா இன்ட்டு I வேல்யூ கரண்ட் வந்து 9.8 ஆம்பியர்னு சொல்லியிருக்காங்க, 9.8 ஆம்பியர் இன்ட்டு
எல் வந்து 1.5 சென்டிமீட்டர். அப்போ 1.5 சென்டிமீட்டர்னால மீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். SI யூனிட் 10⁻² மீட்டர் டிவைடட் பை G வேல்யூ 9.8. ஓகே, இப்போ 9.8 கேன்சல் பண்ணிடலாம். எவ்வளோ வரும்? இது வந்து 0.4 இன்ட்டு 1.5. அது வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் இது வந்து 4ன்னு எழுதிக்கலாம். 4 இன்ட்டு 10⁻⁻1. இது வந்து 15 இன்ட்டு 10⁻⁻1. அப்போ 4 15 60. 60 இன்ட்டு இதில் ஒரு 10⁻⁻1, இதில் ஒரு 10⁻⁻1, 10⁻². இங்கே ஒரு 10⁻² இருக்குது. அப்போ 10⁻⁻4 இவ்வளோ கிலோகிராம் இல்லையா? இவ்வளோ கிலோகிராம். இதை வந்து நம்ம கிராமுக்கு மாற்றோம்னா எப்படி எழுதலாம்? இப்போ 10⁻⁻4 இதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 ஆயிரும். அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10ஆல் டிவைட் பண்ணுறப்ப 6. அப்போ 10ஆல் மல்டிப்ளை பண்ணோம். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10⁻⁻4 இன்ட்டு 10⁻+1 10⁻−3 ஆயிரும். புரியுதா? இவ்வளோ கிலோகிராம். இப்போ 10⁻−3 கிலோகிராம்னா என்னது? 1 கிராம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? 6 கிராம்னு சொல்லலாம். 6 கிராம் ஆப்ஷனில் இருக்கான்னா இருக்குது. ஆப்ஷன் சி 6 கிராம். அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து இதுதான். நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பார்ப்போம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸு நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு ஒபே ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ்கண்டோட்டில் காந்த விசை பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு சொல்லிட்டு, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆல்வேஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் டூ நாட் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா, ஃபார் ஹை கரண்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா, இன்சைட் லோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அந்த மாதிரி. சரியா? ஸோ அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு நியூட்டனுடைய 3ஆம் விதிக்கு உட்படுமா உட்படாதா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கொஸ்டின். இந்த மேக்னெட்டிக் லாரன்ஸ் வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லாவுக்கு ஒபே ஆகாது. நியூட்டன்ஸ் தேர்ட் லானா நமக்கு வந்து என்ன சொல்கிறோம்? ஒரு ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா தேர் மஸ்ட் பி ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ். அதுதான் வந்து நமக்கு நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிறோம். இப்போ இங்கே ஒரு கடத்திய ஒரு சிங்கிள் கண்டக்டர், கரண்ட் கேரிங் கண்டக்டர் இஸ் பிளேஸ்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா இட் எக்ஸ்பீரியன்ஸ் அ ஃபோர்ஸ். இது வந்து ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறோம். இப்போ இது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னா இதுக்கு ஆப்போசிட் ஃபோர்ஸ் எது மேலே வந்து இது வந்து செலுத்தும்? ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து தேர் இஸ் நோ மெட்டீரியல். வேறு எதுவும் மெட்டீரியல், ஒயரை தவிர வேறு எதுவும் மெட்டீரியல் இல்லை. ஃபீல்டு தான் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்குது. அப்போ இங்கே ஒரே ஃபோர்ஸ் தான். அதுக்கு வந்து ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து கிடையாது. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் டு நாட் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஆப்ஷன் பி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் டு நாட் ஒபே நியூட்டன்ஸ் தேர்ட் லா. வலிமை காந்த விசைகள் நியூட்டனின் 3ஆம் விதிக்கு உட்படுவது இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுக்கு வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து 6th கொஸ்டின் பார்ப்போம். 6th கொஸ்டின் என்னன்னா, a metallic rod of mass per unit length 0.0 kg per meter is lying horizontally on a smooth inclined plane which makes an angle of 30 degrees with the horizontal. The rod is not allowed to slide down by flowing a current through it when a magnetic field of induction 0.25 Tesla is acting on it in the vertical direction. The current flowing in the rod to keep it stationary is. ஓரளவு நீளத்திற்கான நிறை 0.5 kg per மீட்டர் கொண்ட உலோக தண்டு ஒன்று 30 டிகிரி சாய் கோணம் கொண்ட ஒரு உராய்வற்ற சாய்தளத்தில் கிடைத்தளமாக வைக்கப்பட்டுள்ளது. தண்டு கீழே சறுக்கி செல்லாமல் இருக்க அதன் வழியே மின்னோட்டம் செலுத்தப்படுகிறது. மேலும் 0.25 டெஸ்லா காந்தப்புலம் செங்குத்தாக உருவாக்கப்படுகிறது. தண்டின் வழியே பாயும் மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே வந்து நமக்கு இங்கேயும் அந்த பேலன்ஸ் பண்ணுற இது தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணுறோம். என்ன அப்படின்னா, ஒரு இன்க்ளைன்டு பிளேன் இப்படி இருக்குது, சாய்தளம் இன்க்ளைன்டு பிளேன் எவ்வளோ ஆங்கிள் வந்து சாஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டிகிரி சாய்வாக இருக்குது. 30 டிகிரி சாய்வாக இருக்குது. இப்போ 30 டிகிரி சாய்வாக இருக்குது. இது மேலே ஒரு கரண்ட் கேரிங் ஒயர் வைக்கிறோம் ஹரிசாண்டலாக. இப்படி தளம் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த நோட்டு மாதிரி இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒயரோட நீளம் வந்து இதுக்கு இணையாக இருக்கிற மாதிரி, தளத்துக்கு இணையாக இருக்கிற மாதிரி வைக்கிறோம். அப்படி வைக்கிறப்ப இங்கேருந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பால் மாதிரி தான் தெரியும் இல்லையா? இதுதான் ஒயர். அதில் கரண்ட் வந்து இப்படி போகிறதா வச்சுக்கலாம். இப்போ அது வந்து கீழே சறுக்கி விழக்கூடாது. கீழே சறுக்கி விழ தான் செய்யும். வெயிட்னால கீழே பிடிச்சி இழுக்க தான் செய்யும். அந்த ஒயரை கீழே சறுக்கி விழாமல் இருக்கணும்னா அது மேல் நோக்கி ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுத்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே காந்தப்புலத்தை கொடுக்குறாங்க. ஓகேயா? இங்கே வந்து ஒரு காந்தப்புலம் என்னென்னா இந்த டைரெக்ஷனில் ஒரு காந்தப்புலத்தை கொடுக்குறாங்க.
அதனுடைய வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒயரோட மாஸ் பர் யூனிட் லென்த், ஓரளவு நீளத்திற்கான நிறைன்னு சொல்கிறது. மாஸ் பர் லென்த்து, எவ்வளோ டோட்டல் மாஸை டோட்டல் லென்த்தால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது மாஸ் பர் யூனிட் லென்த், ஓரளவு நீளத்திற்கான நிறை. எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 0.5 kg அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கிலோகிராம் பர் மீட்டர். இப்போ நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்தாவே நமக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து அந்த டைரெக்ஷனில் வந்துடும். எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவனிங்க. இப்போ முதல்ல வந்து இந்த வெயிட் வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணும், இந்த ஒயரோட வெயிட் வந்து எப்போதுமே வெர்டிகலி டவுன்வர்ட், நல்லா கவனிக்கணும். எம்ஜி வெர்டிகலி டவுன்வர்ட். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்துக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. இந்த தளம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேரலாகவும் இல்லை பர்பண்டிகுலராகவும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். 2 காம்பனண்ட். என்ன 2 காம்பனண்ட் அப்படின்னா, இந்த தளத்தை வந்து பேஸாக வச்சுக்கிட்டு இந்த டைரெக்ஷனில் ஒரு காம்பனண்ட், இதுக்கு பர்பண்டிகுலராக ஒரு காம்பனண்ட், இப்படி பிரிச்சிடறோம். ஏதோ எம்ஜியை தான் 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ இதில் வந்து தீட்டா எந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கமா இந்த பக்கம் இருக்குமானா, இந்த தீட்டா பாருங்கள், இது 30 டிகிரி. இதுக்கு பர்பண்டிகுலர் இந்த லைனு, இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் இந்த லைன். அப்போ இந்த இடத்துல தீட்டா இருக்கும். அப்போது இந்த எம்ஜியை 2ஆக பிரிக்கிறப்ப இது வந்து எம்ஜி காஸ் தீட்டாவாகும், இது வந்து எம்ஜி காஸ் தீட்டாவும், இது வந்து எம்ஜி சைன் தீட்டாவும். எம்ஜி சைன் தீட்டா, இந்த எம்ஜி சைன் தீட்டா தான் ஒயரை பிடிச்சி இழுத்து கொண்டு வர்றது. ஓகேயா? இப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இங்கே எப்படி ஆக்ட் பண்ணோம், கரண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, அதாவது மிடில் ஃபிங்கரோட டைரெக்ஷன் வச்சுக்குவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்னது, இந்த டைரெக்ஷனில் இருக்குது, 4 ஃபிங்கர் வெர்டிகலி அப்வர்டாக வச்சுக்குவோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது பாருங்கள், இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணுது, பெருவிரலோட டைரெக்ஷனில் இல்லையா? ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இந்த டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அலாங் த 4 ஃபிங்கர், ஆள்காட்டி விரல். கரண்ட் வந்து என்னது, உள்நோக்கி போகிறதா வச்சுக்குவோம். இந்த நடுவிரல் இருக்கு இல்லையா, இது வந்து கரண்ட்டோட டைரெக்ஷன் உள்நோக்கி இருக்குது, ஒயரில் இப்படி இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து அலாங் த தம், பெருவிரல். அப்போ இந்த டைரெக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், எஃப். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தளத்துக்கு செங்குத்தாக உள்ள கிடைத்தளமாக உள்ள. அப்போ அதை 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தளத்துலேயே இந்த டைரெக்ஷனில் ஒரு காம்பனண்ட்டு இந்த தளத்துக்கு செங்குத்தாக வருது அப்படின்னா இந்த டைரெக்ஷனில் வரும். ஸோ இங்கேயும் இந்த தீட்டா பார்த்தீங்கன்னா, இந்த இது தீட்டா வந்து 30 டிகிரினா இந்த ஆங்கிளும் 30 டிகிரி, இதுவும் சேம். இது ரெண்டும் பேரல் லைன், இது ஒரே லைன், சரியா? அப்போ இந்த எஃப்பை வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறப்ப இந்த பக்கம் வந்து எஃப் காஸ் தீட்டா வரும், இது எஃப் காஸ் தீட்டா வரும். இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட்ஸ் இது வந்து எஃப் சைன் தீட்டா வரும். ஸோ இந்த இடத்துல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, எம்ஜி காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டா, ரெண்டுமே இந்த டைரெக்ஷன் ஆக்ட் பண்ணுது. அப்போ நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்ஜி சைன் தீட்டா தான். எம்ஜி சைன் தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுறது இதுதான் தளத்தில் ஒயரை கீழே பிடிச்சி இழுத்து கொண்டு வருது. இந்த எம்ஜி சைன் தீட்டாவை பேலன்ஸ் பண்ணுறது இந்த எஃப் காஸ் தீட்டா, இதுதான். அப்போ இது ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணால் போதும். அப்போ நம்ம என்ன எழுதணும், எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா, இதுதான். இது வந்து எஃப்ங்கிறது எஃப்பி. ஓகே, இப்போ எழுதுவோம். என்னது, நமக்கு வந்து பாருங்கள், எம்ஜி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்க்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு, பிஏஎல் இல்லையா? எஃப்க்கு வந்து பிஏஎல்னு சொல்லுவோம். அப்போ பிஏஎல் காஸ் தீட்டா, எஃப்னா பிஏஎல். ஓகே, பர்பண்டிகுலர் இருந்தால் பிஏஎல் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். அந்த தீட்டா வந்து கேன்சல் ஆயிரும். அங்கே வந்து அந்த தீட்டாங்கிறது வேறு, இந்த தீட்டாங்கிறது வேறு. இப்போ எஃப் வெக்டாருங்கிறது நல்லா கவனிக்கும். எஃப் வெக்டாருங்கிறது ஐஎல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு எழுதுவோம். அங்கே வந்து ஐஎல்பி சைன் தீட்டான்னு எழுதுறோம்ல, அந்த தீட்டா என்ன அப்படின்னா ஆங்கிள் பிட்வீன் ஐஎல் அண்டு பி. அது வந்து ஆல்ரெடி 90 டிகிரி, அது 90 டிகிரி. அதனால் வந்து என்ன கிடைக்கும், இந்த எஃபோட மேக்னிடியூட் வந்து ஐஎல்பின்னு தான் கிடைக்கும். எஃபோட மேக்னிடியூட் ஐஎல்பி தான், இந்த எஃபோட மேக்னிடியூட் ஐஎல்பி தான். அதை வந்து இந்த தீட்டாவை பேஸ் பண்ணி தான் நம்ம 2 காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ எஃப் காஸ் தீட்டா, எஃப் சைன் தீட்டான்னு வருது. அந்த தீட்டா, இந்த இடத்துல வர தீட்டா வந்து எவ்வளோனா 30 டிகிரி. அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம், நம்ம குழப்பிக்கூடாது. இப்போ பிஏஎல் காஸ் தீட்டா இப்படி வந்துடுது, சரியா? இப்போது எதாவது கேன்சல் ஆகுதா, எதுவும் கேன்சல் ஆகலை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கரண்ட் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் ஐ ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா, ஐ மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கோம், மீதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தால் பாருங்கள், எம்ஜி சைன் தீட்டா இருக்குது, எம்ஜி சைன் தீட்டா டிவைடட் பை இங்கே பிஎல் காஸ் தீட்டா, பிஎல் காஸ் தீட்டா. ஓகே, சைன் தீட்டா பை காஸ் தீட்டா எம்/எல், எம்/எல் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ அப்போ என்ன எழுதலாம், ஐ ஈக்குவல் டு நமக்கு வந்து எம்/எல் நெக்ஸ்ட்டு ஜி/பி இருக்குது, ஜி/பி
இன்ட்டு tan தீட்டா, sin தீட்டா பை காஸ் தீட்டா tan தீட்டா இப்படி எழுதலாம். ஸோ இப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து என்ன ஆன்சர் இருந்துச்சு? ML வந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. 0.5 இன்ட்டு G வேல்யூ 9.8, B வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா B வேல்யூ வந்து 0.25 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. 0.25 டெஸ்லா இன்ட்டு tan தீட்டா, tan 30 டிகிரி. tan 30 டிகிரி நமக்கு வந்து 1/√3. அப்போ இந்த இடத்துல இதுக்கு பதிலாக 1/√3 போடுறேன். ஓகே, இதை வந்து சால்வ் பண்ணணும், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/√3, √3க்கு பதிலாக 1.732 போடணும். இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 11.32 ஆம்பியர் அப்படின்னு கிடைக்கும். ஆன்சர் வந்து 11.32 ஆம்பியர்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி. ஓகே, இதை நோட் பண்ணிங்க. ஸோ 6 கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டை வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி.